வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஸோ ட்ரம்ப்னால தான் இவ்வளோ குழப்பமும். அதனால தான் நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன், தங்கம் விலை வந்து 10,000 தாண்டும் இந்த ட்ரம்ப்னுடைய ஆட்சியில். செவ்வாயோட ஆந்திரம் ஆரம்பிக்கும் போது இப்போ பாருங்கள், அவரோட அந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அவருக்கு மேஜராக ஒரு ஹெல்த் இஷ்யூ இது நடக்க போகுது பாருங்கள். விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு, நாடுகளை பற்றி விமர்சனம் முன்வைக்கிறாரு அப்படிங்கிறதும் ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு பெரிய அதிர்வு தான். ஆனால் அதை விட இவர் நடத்தக்கூடிய ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்கள். ஸோ இந்த ட்ரம்ப்னுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உலகம் முழுக்க ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். பட் அவரோட நகர்வு எதுவுமே இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, இனிமேலும் ஆகாது. அது அப்படியே டாப்பில் ஆகிடும். அவரோட இன்டென்ஷன் வந்து நான் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்றீங்க? இதை நான் போன தடவை சொல்லிட்டேன். இந்த 4 வருஷத்தை அவர் முடிக்க மாட்டார். இந்த ரிஜிம் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார். அவர் மக்களாலேயே அவர் தூக்கி எறியப்படுவார். இதை வந்து கொண்டாடுறாங்க நிறைய இந்த லெஃப்ட் விங் ஆக்டிவிஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த இடதுசாரி கொள்கையை வந்து ஆதரிக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்க டிக்டாக்ல. நம்ம நாட்டிலலாம் இப்படியெல்லாம் நடக்காது. ஒருத்தர் இறந்து போனால் இந்த மாதிரிலாம் கொண்டாட மாட்டாங்க. பட் இவங்க கொண்டாடுறாங்க. எந்த ஒரு யோகம் இவரை வந்து இந்த அளவுக்கு ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, இவருக்கு கால சர்ப தோஷம் இருக்குது. அது வந்து சர்டன் ஏஜுக்கு மேலே அது யோகமாக மாறிடும். பட் இந்தியா வந்து இதில் பெருசாக அடி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, மறுபடியும் போர் வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம். இன்று நம்முடன் ஸ்ரீதர் கோபால் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் விவேக். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் விவேக், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவுடைய ஆதிக்கம்னு சொல்லலாம், இல்லை ட்ரம்ப்புடைய பேராண்மை அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப்புடைய ருத்ர தாண்டவம்னு சொல்லலாம், ருத்ர தாண்டவம், இல்லை கிறுக்குத்தனம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே ட்ரம்ப் குறித்து நிறைய நீங்கள் பேசியிருந்தீங்க. இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த அதிபரான விஷயம், ஏன்னா அவர் ஒரு தொழிலதிபர், அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார் ஒன் டே நம்ம வந்து அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகும் அப்படின்னு அவரே நினச்சி பார்த்துருப்பாரா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி தான். ஸோ அந்த ஜாதகத்துடைய தன்மை என்ன, அது அந்த கட்டத்தில் என்ன தான் இருக்குது? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விவேக், நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ட்ரம்ப்னுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திர லக்னத்தை வச்சு பார்க்கலாம். அதாவது அவருடைய லக்னம் நம்மளுக்கு தெரியாது. லக்னம் தெரியணும்னா எக்ஸாக்டாக வந்து அந்த டைம் தெரிஞ்சாதான், அதுவும் நவாம்ச லக்னம் தெரியணும்னா அக்யூரேட்டாக தெரியணும். ஏன்னா 90 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை அந்த நவாம்ச லக்னம் வந்து மாறும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், ட்ரம்ப்போடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய சந்திரன் வந்து நீச்சமாக இருக்குது அவருடைய ராசியில். அதே மாதிரி நவாம்சம்னு நம்ம பார்க்க முடியாது. பட் அப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிற டைம் வச்சு பார்க்கும்போது நவாம்சத்துலேயும் பார்த்தீங்களான்னா சந்திரன் நீச்சமாகி கேதுவோடு சேர்ந்துருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த சந்திர தசையோ சந்திர புக்தியோ இல்லை சந்திரனுடைய அந்தரமோ வரும்போது அவங்களுடைய கிறுக்குத்தனம் அதிகமாகும். ஓகே, அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். மே 23 நம்ம இந்த இன்டர்வியூ நீங்கள் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்போது வந்து நான் சொல்லியிருந்தேன், இவருடைய கிறுக்குத்தனம் வந்து அடுத்த நாள், அதாவது வந்து மே 24 ரொம்ப அதிகமாகும். அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்றது அவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார். இந்தியா பாகிஸ்தான் வாரம் நான் தான் நிறுத்தினேன்னு 33 தடவை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்டமேனிக்கு என்னென்னமோ பேசியிருக்காரு. என்ன சொல்கிறது, யூரோப்பியன் யூனியனை பற்றி தப்பாக பேசினார், உக்ரைனை பற்றி தப்பாக பேசுகிறாரு, ரஷ்யன் அதிபரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு, அவர் போனதுக்கப்புறம் அவரை பற்றி தப்பாக பேசுகிறாரு, மோடியை பற்றி தப்பாக பேசுகிறாரு, இந்தியாவை பற்றி தப்பாக பேசுகிறாரு, டெட் எக்கானமி அப்படின்னாரு, இந்தியாவுக்கு போகிறவங்கலாம் ஜாகிரதையாக இருங்க அப்படின்னாரு, ஏன்னா அங்கே வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாரு. கடைசியில் நேத்தி பார்த்தீங்களன்னா அவங்க நாட்டில் இந்த சார்லி கர்க் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ எந்த நாடு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது? அவர் வந்து ஒரு ரைட் விங் ஆக்டிவிஸ்ட். ஸோ ட்ரம்ப்னால தான் இவ்வளோ குழப்பமும். அதனால தான் நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன், தங்கம் விலை வந்து 10,000 தாண்டும் இந்த ட்ரம்ப்னுடைய ஆட்சியில், அடுத்த வருஷம் தாண்டும் அப்படின்னு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். நான் இன்னொரு விஷயமும் போன தடவை நான் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அவர் வந்து இந்த 4 வருஷம் ரிஜிம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நடக்கும். இப்போ வந்து இந்த சந்திரனோட அந்தரம் முடிஞ்சு செவ்வாயோட அந்தரம் ஆரம்பிக்குது. ஓகேவா? செவ்வாயோட அந்தரம் ஆரம்பிக்கும் போது இப்போ பாருங்கள், அவரோட அந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அவருக்கு மேஜராக ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும். இது நடக்க போகுது பாருங்கள். மேஜராக ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து அட்மிட் ஆவார். நிச்சயமாக இது நடக்கும். அதாவது 2026 மார்ச் மாதத்துக்குள்ளே.
இப்போது விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு, நாடுகளை பற்றி விமர்சனம் முன்வைக்கிறாரு அப்படிங்கிறதும் ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு பெரிய அதிர்வு தான். ஆனால் அதை விட இவர் நடத்தக்கூடிய ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்கள். அதாவது விமர்சனம் யார் வேணாலும் பண்ணலாம், எல்லாருக்குமே உரிமை இருக்குது. விமர்சனம் வந்து பிலோ த பெல்ட் அடிக்கக்கூடாது யாரையுமே. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதோட சேர்த்து டேரிஃப் வார் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு சார். டேரிஃப் வார் வந்து இவர் வந்து மோடி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நத்திங் டு வரி அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லிக்கிறாரே தவிர இவரோட எக்ஸ்தலத்தில் இப்போ வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா, புது நியூஸ் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்தியாவுக்கு வந்து 100% டேரிஃப் போடுங்க, நீங்கள் போட்டதுக்கப்புறம் நாங்களும் அதை போடுறோம் அப்படின்னு. என்ன பேசுகிறாருன்னே தெரியல. காலையில் ஒன்று பேசுகிறாரு, மத்தியானம் ஒன்று பேசுகிறாரு, சாயந்தரம் ஒன்று, டோட்டலாக மாற்றி பேசிட்டு போயிடுறாரு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து அவர் நினச்சா மாதிரி ஏற்றுறதுக்கோ இறக்கிறதுக்கோ அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணி எடுக்கிறதுக்கா இதெல்லாம் அந்த அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜியா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அவர் பாகிஸ்தானுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாரு. கிரிப்டோ கரன்சியை வந்து அங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்கே ரெகுலேஷன்ஸ் கிடையாதுல்ல. ஸோ இந்த ட்ரம்ப்புனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உலகம் முழுக்க ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். இப்போ வந்து சர்வீஸ் செக்டார் தான் நம்ம பெருசாக நம்பி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இந்தியா. அது மேலேயும் இப்போ டேக்ஸ் போடுறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது அமலுக்கு வருமா இல்லையான்றது தெரியாது. பட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உலக பொருளாதாரத்துடைய காட்ஃபாதர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் அவர் வந்து இயங்குறாரா ஒரு கேள்வி. அப்படி இயங்குறாருன்னா அவருடைய இந்த ஜாதகத்துடைய இப்போ நடந்துகிட்டு இருக்க திசை அதுக்கு வந்து ஏற்புடையதா இருக்குமா? அவர் வைக்க நகர்வு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியும். அவரோட இன்டென்ஷன் அதுதான். பட் அவரோட நகர்வு எதுவுமே இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, இனிமேலும் ஆகாது. அது அப்படியே டாப்பில் ஆகிடும். அவரோட இன்டென்ஷன் வந்து நான் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரோட இன்டென்ஷன் அதுதான். அவருடைய ஜாதகப்படி அவர் நினைச்சதெல்லாம் நடக்காது. அவர் அதிபர் ஆகிட்டார், அதுவே பெரிய விஷயம், அவ்வளோதான். பட் உலக பொருளாதாரத்தினுடைய காட்ஃபாதர் ஆகலாம், நோபல் பிரைஸ் வாங்கிடலாம், நோபல் பிரைஸ் கூட வாங்கிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இவர் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். உலக பொருளாதாரமே டோட்டலாக அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஸ்தம்பிச்சு போகும் ட்ரம்ப்னால. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்து அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஒரு ரெஜைம் சேஞ்ச் நடக்கும். ரெஜைம் சேஞ்ச் இல்லை, மேபி வேறு யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வரலாம். அப்போ இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்றீங்க? இது நான் போன தடவை சொல்லிட்டேன். இந்த 4 வருஷத்தை அவர் முடிக்க மாட்டார். இந்த ரெஜைம் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார். அவர் மக்களாலேயே அவர் தூக்கி எறியப்படுவார். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த சார்லி கர்க் அவருடைய அசாசினேஷன். வந்து என்ன சொல்கிறது, மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கொதிப்பில் இருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய தசாபுத்தி, அவருடைய ஜாதக கட்டம், இதையெல்லாம் வச்சு அவருக்கு எதிர்வரக்கூடிய காலங்களில் என்னென்ன சிக்கல்கள்லாம் வரப்போகுது? மெயினாக நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ இது வரைக்கும் வந்து அவர் வந்து அவருடைய மூளை வந்து எந்த அளவுக்கு ஏடாவிடமாக வேலை செஞ்சுதுன்றதை பார்த்தோம். இந்த சந்திரனுடைய அந்தரம் முடிகிற வரலாம். ஆகஸ்டோடு அவருடைய சந்திரனுடைய அந்தரம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் மூளைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக போகலை அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கு மேலே அவருக்கு ஹெல்த்தில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ உலக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாருமே வந்து இவர் செய்யக்கூடியதை வந்து ரசிக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் மற்ற சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ஒன்றிணைந்து இவருக்கு வந்து எதிராக கட்டங்கட்டுற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வருமா? மற்ற சூப்பர் பவர்ஸை விட்டுருங்க, அவர் நாட்டுக்குள்ளேயே அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. இப்போ ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வந்து சார்லி கர்க், ஒரு ரைட் விங் ஆக்டிவிஸ்ட். அதாவது வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் பேசிகிட்டு இருப்பார். ஓகேவா? ட்ரம்ப்புடைய அந்த ஐடியாலஜிக்கும் அவரோட ஐடியாலஜிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ அதே தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து நீ கொல்லப்பட்டிருக்காரு. இது வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க. இதை வந்து கொண்டாடுறாங்க நிறைய இந்த லெஃப்ட் விங் ஆக்டிவிஸ்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த இடதுசாரி கொள்கையை வந்து ஆதரிக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்க டிக்டாக்ல. நம்ம நாட்டிலலாம் இப்படியெல்லாம் நடக்காது. ஒருத்தர் இறந்து போனால் இந்த மாதிரிலாம் கொண்டாட மாட்டாங்க. பட் இவங்க கொண்டாடுறாங்க. இது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்காரு ட்ரம்ப் அமெரிக்காவில். அது வந்து எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாதாரணமாக வந்து ஒரு பிளாக் ஒருத்தரை வந்து ஒரு போலீஸ்கார் கழுத்து அமுக்கி கொன்னதுக்கு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இவங்க வந்து கடையெல்லாம் உடச்சி உள்ளே பூந்து செல்ஃபோனு, லேப்டாப்பு, மைக்ரோவேவ் அவனு அதெல்லாம் பரவாயில்ல, 2 பேர் சேர்ந்து வாஷிங் மிஷினை தூக்கிட்டு ஓடினானுங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அவங்க
நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம நாட்டில் கூட கொரோனா டைமில் வந்து அவங்களாம் வந்து லேபர்ஸ், கையில் 5 பைசா கிடையாது, பாவம் நடந்தே போனாங்க 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அவங்க ஊர்களுக்கெல்லாம். அதாவது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாலேருந்து ஆந்திராலேருந்துலாம். ஏதோ ஒரு கடையை, ஒரு பொட்டி கடையை உடைச்சி ஒரு வாட்டர் பாட்டில் திருடி இருப்பாங்களா? அதுதான் இந்தியா வந்து எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்டான கண்ட்ரி, இவங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமான கண்ட்ரிங்கிறது இதுதான் ஒரு சரியான எக்ஸாம்பிள். இப்போ எல்லாருக்குமே ஒரு ராஜயோகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் செலிபிரிட்டிஸோடைய ஜாதகங்கள்லாம் பார்க்குறப்ப. அப்படி எந்த ஒரு யோகம் இவரை வந்து இந்த அளவுக்கு ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவருக்கு கால சர்ப தோஷம் இருக்குது. அது வந்து சர்டன் ஏஜுக்கு மேலே அது யோகமாக மாறிடும். ஓகேவா? அதுதான் இவரை கோடீஸ்வரனாகவும் ஆக்கிடுச்சு. இப்போ வந்து அந்த காலசர்ப தோஷம் தான். அதை வந்து இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் அடங்கிருச்சு அவருக்கு. லக்னம் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல, லக்னமும் அதுக்குள்ளே வந்திருந்ததுன்னு வச்சு அதுக்குள்ளே தான் வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் தான் அந்த யோகம் தான், அதுவே வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே அது யோகமாக மாறிடும். அதுதான் இவர் தூக்கி விட்டுரு. இப்போ காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா வந்து நிறைய தடைகளை கொடுக்கும்னு தான் நம்ம கேள்வி. அது யங் ஏஜில், ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே, வயசுக்கு மேலே வந்து, வயசுக்கு மேலே வந்து அது யோகத்தை கொடுக்கும். இது காமன் மேனுக்கு பொருந்தும். அவர் மிகப்பெரிய மில்லியனர் ஆனதுக்கான காரணமே இதுதான். இது காமன் மேனுக்கும் பொருந்தும். பட் மற்ற கிரகங்கள்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, அதாவது அவங்களுடைய தசாபுக்திகள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அதை பொறுத்து தான் இருக்குது. இவருக்கு இப்போ குரு தசை நடக்குது. அந்த குரு தான் இவருக்கு அந்த யோகத்தை கொடுத்துருக்காரு. போன தடவை பிரதம அதிபர் ஆனதுக்கு காரணமும் அந்த குரு தசை தான். இந்த தடவையும் அதுதான் காரணம். 2016 அவரோட குரு தசை தான் நடந்துட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் இருந்தது, அதனால இவர் அப்படி ஆயிட்டாரு அப்படின்லாம். ஆனால் ஒரு தோஷம் வந்து யோகமா மாறுது. ஆமாம், தோஷம் வந்து யோகமாக மாறும். அந்த காலசர்ப தோஷம்ன்றது வந்து சர்டன் ஏஜுக்கு மேலே அது யோகமாக மாறிடும். விபரீத ராஜயோகமும் அப்படிதான், நீச்சபங்க ராஜயோகமும் அப்படிதான். நீச்சபங்க ராஜயோகம்ன்றது வந்து சின்ன வயசுல மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும், மிகப்பெரிய சங்கடங்களை கொடுக்கும். நம்ம பிரதமருக்கு வந்து நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. அவர் வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்தவர் தான். ஸோ இன்னைக்கு எந்த லெவலில் இருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ட்ரம்ப் அவர்களுடைய இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை கூட பாதிக்குது. தங்கம் விலை ஏறி கிடக்குது, ஏற்றுமதியில் சிக்கல். தூத்துக்குடி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடல் உணவுகள் டன் கணக்கில் வந்து தடுமாறி நடுக்கடல் சூழல்லாம் பார்த்தோம். அப்படி நான் பார்க்கல. இந்தியா வந்து அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. லாபம் கம்மியாக இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த தூத்துக்குடி, அப்புறம் வந்து திருப்பூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணாமல் இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இல்லை, அவங்க வந்து யூரோப்க்கு அனுப்பிச்சு அங்கேருந்து வேறு அட்ரஸ் மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு டேரிஃப் வராது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்களோட லாபம் வந்து குறைஞ்சிருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்களன்னா, தங்கம் விலை உயருது. காரணம் என்னென்னா டாலருடைய வீழ்ச்சி. அவங்க ஏற்கனவே 38 ட்ரில்லியன் டாலர் வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க. டாலர் வந்து விழுந்தால் அவங்களுக்கு லாபம். அந்த கடனை அடைக்கிறது வந்து அவங்களுக்கு இப்போது டாலர் வந்து ஒரு பாதி விலை அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கடன் குறைஞ்சிரும், கடன் சுமை குறைஞ்சிரும். அதான் அவர் மைண்டில் வச்சு பண்ணிகிட்ருக்காரா இல்லை என்னன்றது எனக்கு புரியல. பட் இது வந்து அமெரிக்காவுக்கு நல்லது இல்லை. அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து இது நல்லதே கிடையாது, நிச்சயமாக நல்லது கிடையாது. ஸோ நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து யூகே கூட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டோம். அதே மாதிரி ஜப்பான் கூட நிறைய இதெல்லாம் டீல்லாம் பேசியிருக்கோம். சைனா கூடயும் பேசியிருக்கோம், ரஷ்யா கூடயும் பேசியிருக்கோம். டாலர் மூலமாக வர்த்தகம் நடத்துறதுக்கு பதிலாக அவங்கவுங்க கரன்சி மூலமாகவே நம்ம வர்த்தகம் பண்ணிக்கலாம், பிரிக்ஸ் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா நிச்சயமாக டாலர் வந்து பெரிய அடி வாங்கும். பட் இந்தியா வந்து இதில் பெருசாக அடி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, மறுபடியும் போர் வருமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நான் தான் சொன்னேன் போர் வரும் இந்த டைமில், மார்ச் டு மேக்குள்ளே போர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன், வந்தது. இதுக்கு மேலே இந்தியா வந்து ஒரு பெரிய போரெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அந்த பயம் வேண்டாம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சி வந்து மற்ற நாடுகள் சந்திக்கிற அளவுக்கு நம்ம சந்திக்க மாட்டோம். இருக்கும் குளோபல் மார்க்கெட் வந்து பெருசாக விழுந்ததுன்னா இந்தியாவுக்கு அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மற்ற நாடுகள் அளவுக்கு இருக்காது, நம்ம கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.